நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு திரைப்படம் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக, அதாவது 400 நாட்களுக்கும் மேலாக தேட்டர்களில் ஓடி சாதனை படைச்சதுன்னா அது இயக்குனர் கங்கை அமரன் இயக்கத்தில் வெளியான ராமராஜன் கனகா நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் படம் தான். இந்த படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு முக்கிய காரணமே இசைஞானி இளையராஜாவோட பாடல்களும் பின்னணி இசையும் தான். மாங்குயிலே பூங்குயிலே பாட்டை கேட்டால் இன்றைக்கும் ஆடாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் உலக புகழ்பெற்ற அந்த பாடலின் மெட்ட இளையராஜா அவர்கள் வெறும் 10 நிமிஷத்தில் கம்போஸ் பண்ணின அந்த சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயக்குனர் கங்கை அமரன் அவர்கள் கரகாட்டக்கார படத்தை, அதாவது கரகாட்டத்தை மையமாக வச்சு ஒரு கதை தயார் பண்ணிட்டு இருந்தார். தன்னோட அண்ணன் இளையராஜா கிட்ட வர்றாரு. அண்ணன், படத்தில் ஒரு கரகாட்ட குழு கிராமத்தில் ஆடி பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும். அந்த பாட்டு சாதாரணமாக இருக்கக்கூடாது. அந்த பாட்டு அப்படின்னாலே கரகாட்டம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரணும். இனிமேல் கரகாட்டக்கார குழுக்களில் நம்ம பாட்டு தான் போடணும். அந்த மாதிரி பாட்டை தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் ஒலிக்கிற மாதிரி கிராமத்து மனமும் துள்ளலும் கலந்த பாடலாக இருக்கணும்னு கேட்குறாரு. இளையராஜா அவர்கள் தன் ஹார்மோனிய பெட்டியை எடுத்தார். கங்கை அமரன் சூழலை சொல்லி முடித்த அடுத்த 10வது நிமிஷத்தில் இளையராஜாவின் விரல்கள் ஹார்மோனிய கட்டைகளில் மின்னல் வேகத்தில் பறக்க ஆரம்பிச்சுது. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி சுழடிங்கிற மெட்டை அங்கேயே பிறந்தது. மெட்டை கேட்டதும் கங்கை அமரன் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. இதை கொஞ்சம் லேசாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு அப்படின்னு மாற்றுறாங்க. அடுத்து பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஜானகி அம்மா குரல்களும் இந்த பாடல் வச்சு பதிவு செய்கிறாங்க. பாடலின் பதிவின் போது பாடலின் இடையில் வர்ற அந்த தவில் மற்றும் நாதஸ்வர இசைக்கோர்வைகளை இளையராஜா அமைச்ச விதம் ரொம்பவே அசாத்தியானது. தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த பாட்டு வரும்போதெல்லாம் ரசிகர்கள் தேட்டருக்குள்ளேயே கரகாட்டம் ஆடினாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு பல ஊர்களில் தேட்டர் ஓனர்கள் இந்த பாட்டுக்காகவே திரையரங்களை திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. 10 நிமிஷத்தில் இளையராஜா உருவாக்கிய அந்த இசை உலக சாதனை படைத்த இந்த வரலாறு உங்களை ஆச்சரியப்படுத்துதா? என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. உங்களை ஆச்சரியப்படுத்துது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான தகவல்களோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.